கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அடியான் கூட கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாக இருக்கிறதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவதாமே நம்ம அவருடைய நாமத்தை நிமித்தம் நம்ம எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். அதன் பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் கூட இந்த கீபோர்டு ஒரு நல்ல கீபோர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக அதை ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அதை நானும் சீவராஜ் பேசிட்டு இருந்தோம், 2 மாசமா பேசிட்டு இருந்தோம். இல்லையா நம்ம கீபோர்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அது யாருக்கும் தெரியாம நம்ம சர்ப்ரைஸா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது பிரகாரமா அந்த கீபோர்டை வாங்கும்படியாக இன்னைக்கு நம்ம அந்த 21 நாள் செபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானிக்கணும். அந்த நாளிலே கூட அந்த முதல் அற்புதமாக அந்த கீபோர்டை தேவதாமே வாங்கி கொடுத்தார். அது யாருக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு சொன்னோம்னா அவருக்கு இல்லை. நான் என்ன வாங்கிட்டு வரனால எனக்கு அன்னைக்கு தான் வாங்கிட்டு வருவது சீரன்னு எனக்கு தெரியாது. நான் வெளியில் ஒரு மீட்டிங் போயிட்டு நான் வரேன். அந்த வீட்டில் கீபோர்டு எனக்கு தான் அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. பார்த்தா இது யாபேச கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தாரு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கீபோர்டை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்ம இசையோடு கூட அவருடைய நாமத்தை மையப்படுத்தும் பொழுது துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாற்றமும் அல்ல. இன்னும் அநேக பொருட்களை கர்த்தர் கொடுக்க அவர் சுத்தமா இருக்கிறார். அவருடைய நாமத்திற்காக நம்ம கேட்கும்போது அவர் என்ன செய்வாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவதாமே இந்த நாளில் கூட இன்னும் அநேக பொருட்கள் தேவை. அதனால நீங்க ஒவ்வொருவரும் செய்துட்டு கொள்ளுங்கள். தேவன் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.